உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, நாம் மூன்றாம் பகுதியிலே சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தின் சிறப்பான அம்சங்கள் எல்லாம் படித்து பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை காணணும். ஒரு இளைஞன் ஒருவர் வாழ்க்கையிலே வெறுத்து போயிட்டார். ஏதோ காரணம். அவர் அப்படியே என்ன பண்ணார், தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தார். அதாவது தண்டவாளத்தில் தலை வடித்து படித்தா ட்ரெயின் வந்தால் நாம் தற்கொலை செய்து கொள்ளாங்கிற ஒரு நோக்கம். ரொம்ப நேரமாகியும் 2 பக்கத்துலேருந்து ரயில் வரல. இதுலேயும் வெறுத்து போயிட்டார். தண்டவாளத்தில் தலைவர்க்கி படுக்கிறதே வெறுத்து போயிட்டார். அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது, ஏதோ ஒரு சத்சங்கம் மாதிரி. உடனே அந்த சத்சங்கத்துக்கு சென்ற பிறகு இந்த வேலை தொடரலான்னு சத்சங்கம் நடக்கின்ற அந்த சொற்பொழிவு நடக்கின்ற இடத்துல போயிட்டார். போன உடனே அந்த சொற்பொழிவாளர் அப்போ தான் பேச்சை நிறுத்துறார். பக்தர்களே, நான் கொஞ்சம் மெய் மறந்து கடிகாரம் பார்க்காம பேசிட்டேன், இப்போ தான் முடிக்கிறேன்னு முடிக்க ஆரம்பித்தார். எதிரில் இருந்தவர் ஒருத்தர் கேட்டார், ஐயா கடிகாரமாவது பார்க்கல, காலண்டர் கூடவா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உடனே நிகழ்ச்சி முடிச்சிட்டார். இந்த இளைஞர் பக்கத்தில், அவர் பக்கத்தில் போனார், அந்த சொற்பொழிவாளர் பக்கத்தில். ஏன்னா தற்கொலை செஞ்சு கொள்ள போனவர். அவர், தம்பி வா தம்பி, சொற்பொழிவெல்லாம் கேட்டியா? கேட்டேன். நான் தற்கொலை பண்ணிக்க வந்திருக்கேன், ஆனால் இப்போ மனசை மாற்றிக்கிட்டேன். ஓ, என்னுடைய சொற்பொழிவு எவ்வளோ சிறப்பாக இருந்ததா? அது இல்லை, 2000 பேரை சாகடிக்கிற நீங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த சேக்கிழார் பெருமான் அந்த சிறப்பானதொரு கதையெல்லாம் சொல்கிற நேரத்திலே அனபாய சோழன் தான் செய்து, அப்போ அந்த நேரத்தில் மத்தியிலே அவர் உணர்றார், தான் செய்து நல்ல காரியம் சேக்கிழார் பெருமானுக்கு முதலமைச்சராக்கியது மட்டுமல்ல, செங்கோல் ஓச்சும் தலைமை பதவியை கொடுத்தேன். நான் ரொம்ப சரியாக தான் கொடுத்துருக்கேன், சரியான நபருக்கு தான் கொடுத்துருக்கேன்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறார். அது மட்டுமல்ல, உத்தம சோழ பல்லவன் என்கின்ற பட்டத்தையும் கொடுத்தேன் அப்படிலாம் நினச்சி அவர் ஆனந்தப்படுறார். பக்திபூர்வமாக அனைவருமே திளைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே சிவபெருமான் அரசரை பார்த்து வான்மார்க்கமாக, அந்த வானொலி மார்க் அசரீரி என்று சொல்வார்களே, அந்த மார்க்கமாக, அரசரே, இப்போது சிவபெருமான் எனக்கு உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க சொன்னார். அன்பான சேக்கிழார் பெருமான் அந்த அடியெடுத்து கொடுத்ததை தொடர்ந்து ஒரு முறையான, சரியான, சிறப்பான 63 தொண்டர்களுடைய தொண்டர் புராணத்தை, தெய்வீக புராணத்தை அவர் ஏற்றி கொடுக்கின்றார். அது உங்கள் அரசவைக்கு கிடைத்த பாக்கியம், உங்களுடைய முன்னோர்களுடைய பயனாலே உங்களுக்கு, உங்கள் ராஜ்யத்துக்கு கிடைத்த பாக்கியம். வானும் மண்ணும் உள்ளவரை
இந்த திருத்தொண்டர் புராணமாகப்பட்டது வளர்ந்து கொண்டே இருக்கும், ஓங்கிக் கொண்டே இருக்கும், ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ பெற்றுவிட்டாய் என்று அனபாய சோழரை பார்த்து சிவபெருமான் சொல்கிறார். அதை காதார கேட்ட அந்த அனபாய சோழன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் அங்கிருந்த ஒரு சிறப்பானதொரு சிலம்பொலியும் கேட்டது. சிவபெருமானுடைய அந்த அசரீரியம் கேட்டது, ஒரு சிலம்பொலியும் கேட்டது மட்டுமல்லாமல் அங்கிருந்த சைவ சமயத்தவர்கள் தேவார பதிகங்களெல்லாம் பாடி மகிழ்கிறார்கள். அன்பர்கள் எல்லாம், பக்தர்களெல்லாம் ஹரஹரா ஹரஹரா என்று நாமத்தை ஜபித்து கொண்டே பக்திபூர்வமாக இருக்கிறார்கள். வேதியர்கள் எல்லாம் வேதம் போதுகின்றார்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் போன்ற வேதங்கள் எல்லாம் ஒலித்து கொண்டே இருக்கின்றார்கள். நாதஸ்வர வித்வான்களோ தமக்கு தெரிந்த கீர்த்தனைகள்லாம் வாசித்து மகிழ்கிறார்கள். வாய்ப்பாட்டு பாடுகிறவர்கள் பல்வேறு விதமான பாடல்களை பாடுகிறார்கள். இப்படி பல வகையிலே அந்த தில்லை நகரமே மிக சிறப்பான வகையிலே கைலாசமாக, திருக்கைலாயமாக காட்சியளிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிலையிலே சேக்கிழார் பெருமான் மிக சிறப்பான தொகையடியார் கதை, தொகையடியார் கதைகளும் தேவார பதிகங்களும் தமிழ் நூல்களில் இருக்கின்ற நல்லுரைகளும் அதனை எல்லாம் சிறப்பாக சொல்லி அதனை பொருள்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையிலே அந்த தில்லைவாழ் நகரமே மிக சிறப்பான வகையிலே தோற்றமளிக்கிறது. அதற்கு பின்னாலே சிவபெருமானுக்கு உகந்த நாளும், திருஞான சம்பந்தர் அவதரித்த நாளும், திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்ட நாளுமாகிய திருவாதிரை நட்சத்திரம், அந்த சிறப்பான சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரத்திலே அந்த பெரிய புராணமாகப்பட்டு பாடத் துவங்கினார். பாடத் துவங்கியது மட்டுமல்லாமல் அன்று முதல் இந்த 63,000 நாள் கதைகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு வருடம் முழுவதும், அதாவது இந்த வருஷ சித்திரை மாதம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே துவங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது ஒரு வருடம் முழுவதும் பல்வேறு விதமான கதைகளும் பலவிதமான நல்ல நூல்களையும் தர்ம கதைகளையும் இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி தொடர்ந்து புராண பிற வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றது. நாளுக்கு நாள் கூட்டம் நாளொரு வேணி பொழுதொரு வண்ணமாக மிக சிறப்பாக வந்து கொண்டே இருந்தது. உள்ளம் உருகி கண்ணீர் மல்குவதும் அமைந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த புராணத்தை கேட்டு மெய்மறந்தவர்களும் அநேகமானோர் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய அனபாய சோழ மன்னன் வருகின்ற அத்துணை பக்தர்களுக்கும் அறுசுவை விருந்து படைத்தார். இப்படி முன்பு கூறியது போன்று ஒரு வருட காலம் அந்த தொண்டர் புராணம் சிறப்பாக கதை அமைந்து அந்த குறிப்பிட்ட நாளிலே முடித்தார் சேக்கிழார் பெருமான். அனபாய சோழருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். ஆகவே அந்த சிவபுராணத்தை, பெரிய புராணத்தை, தொண்டர் புராணத்தை, அந்த புத்தகத்தை அனபாய சோழன் கையிலே பெற்றுக்கொண்டு அது சிவபெருமான் ஆடவல்லான் நடராஜ பெருமானுடைய சந்நிதியில் வைத்து அந்த சந்நிதியிலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது பட்டு வஸ்திரத்தை, வெண்பட்டை அதை போர்த்தி
அந்த புத்தகத்திற்கு காவியத்திற்கு மலர்களை தூவி தீபாரதனை காட்டி யானை மேல் அந்த புராணத்தை வைத்து அதற்கு பின்னாலே சேக்கிழாரை உட்கார வைத்து அதற்கு பின்னாலே அரசரும் அமர்ந்து வெண்தாமரம் வீசி நகர் முழுவதும் வந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு 63 நாயனுடைய வரலாறை பற்றி சேக்கிழார் மிக பக்திபூர்வமாக ஆழ்ந்த சிந்தனையோடு ஆழ்ந்த பக்தியோடு சொல்லண்ணா தவத்தோடு அந்த தொண்டர் புராணத்தை பெரிய புராணத்தை நிறைவு செய்தார். சேக்கிழார் பெருமானால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அந்த பெரிய புராணமாகப்பட்டது 12 திருமுறைகளிலே 12ஆம் திருமுறையாக பிற்காலத்திலே விளங்கியது. அது மட்டுமல்ல, அந்த புராணத்தை 5வது வேதம் என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். ரிக்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் என்று சொல்லுகின்ற சைவ இந்து சமயத்திலே இருக்கின்ற 4 வேதங்களிலே 4 வேதங்களை தாண்டி 5வது வேதமாக பெரிய புராணமாகப்பட்டது கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அனபாய சோழன் சேக்கிழாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்கின்ற ஒரு திருநாமத்தையும் கொடுத்து மகிழ்ந்தார். அப்பொழுது அனபாய சோழன் சேக்கிழாரின் தம்பியான பாலவராயர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். அங்கிருந்த சிலர் சொல்கின்றார்கள், குன்றத்தூரிலே திருநாகேஸ்வர பெருமானுக்கு திருக்குளம் அமைக்கின்ற திருத்தொண்டை செய்து கொண்டிருக்கிறார் என்று அங்கு இருந்தவர்கள் கூற உடனே மன்னர் அழைக்க அந்த பாலவராயரை தன்னுடைய அரசவைக்கு தொண்டமான் எனும் பெயரையும் சூட்டி தன் அமைச்சராக்கி கொண்டார். அப்படிப்பட்ட சிறப்பான அனபாய சோழன் அவர்கள். சேக்கிழார் பெருமான் தில்லையிலே தங்கியிருந்து நாள்தோறும் கூர்த்தர் பிரானை தியானித்து பாடி ஜெபித்து இப்படியெல்லாம் சென்று பின்னாளிலே சிவபெருமானின் திருவடியை ஆனந்தமாக அடைகிறார். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு தொண்டு செய்தவர் சேக்கிழார் பெருமான். அனபாய சோழ மன்னனோ அவர் கூறிய கதைகளெல்லாம் கேட்ட அந்த சோழ மன்னன் பேரின்பம் அடைந்தது மட்டுமல்லாமல் அவர் சொன்ன சைவ நெறியிலே, தர்ம நெறியிலே, பக்தி நெறியிலே தம்முடைய அரசாட்சிகள் எல்லாம் செய்து மக்கள் எல்லாம் சிறப்பாக இன்புற்று வாழ்ந்ததை பார்த்து அவர் மகிழ்கின்ற ஒரு நிலையிலே அனபாய சோழன் இருந்தார். தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு சமுதாயங்கள், இந்த 63 நாயன்மார்களிலே 18 சமுதாயத்தை சார்ந்த பக்தர்கள் இருக்கின்றார்கள். அந்தணர் குலத்திலிருந்து, வேடவர் குலத்திலிருந்து, வேளாளர் குலத்திலிருந்து, இப்படி 18 சமுதாய பக்தர்கள் இந்த பெரிய புராணத்திலே அடங்கியிருக்கின்றார்கள். அந்த பெரிய புராணத்தை பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல், ரஷ்ய மொழியிலே இந்த பெரிய புராணம் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதுமே இதை பாடி நம்முடைய தமிழர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் பாடி பரவசமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு இந்த கதையை நிறைவு செய்கிறேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம்
மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம்.